டீலிமிட்டேஷன் வந்துட்டு இது வந்து தேசிய பிரச்சனை. தமிழ்நாட்டினுடைய மாநில சுயாட்சி பிரச்சனை. மாநிலத்துக்கு அதனுடைய உரிமைகள் பொங்கு போகிறது. இதில் டிஎம்கேவை கார்னர் பண்ணுறது முக்கியம் இல்லை, தமிழ்நாட்டோட நலன் கைவிட்டு போவோம் பார்த்துக்கணும், அதுதான் முக்கியம். நம்மளை வந்து அவங்க மாற்றாந்தாய் மனப்பான்மையாக தான் பார்க்குறாங்க. அப்போ அதுக்கு வந்து இதில் ஒத்துமையாக இருக்கணுன்றது தான் ஒரு புரிதல் இருக்கணுமே தவிர்த்து, ஆக்சுவலாக இதெல்லாம் லேட்டு. இன்னும் இதெல்லாம் இந்த ஆல் பார்ட்டி மீட்டிங்லாம் சட்டமன்ற கூட்டத்தொடருக்கு முன்னாடியே பண்ணியிருக்கோம். டீலிமிட்டேஷன் பண்ணால் இது வந்து பிரச்சனை ஆகும் அப்படின்னு மக்களுக்கு கோவம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்காக பிஜேபி திருப்பி ஜெயிக்காது. இது எடுத்துன்னு வந்தாலும் தெரிஞ்சிச்சுன்னா அவங்க எடுத்துகிட்டு வர மாட்டாங்க. இந்த பயத்தை உருவாக்குனாவே. இப்போ சரி, எம்பி நிறைய பேர் போட்டால் அந்த ஏடிஆர் ரிப்போர்ட்லாம் என்ன சொல்லுது? எல்லாம் பூரா அக்யூஸ்டு, கிரிமினல் கேஸ் இருக்கிறவங்க. இப்போ 570 சில்லற கிரிமினல் கேஸ் இருக்கிறவங்க 70-60% இருக்கிறாங்கன்னா 800 திருப்பி அதே சதவீதம் தான் வரும். குற்றச்சாட்டுக்கிறவங்களை உட்கார வைக்கிறதுக்கு என்னத்துக்கு டீலிமிட்டேஷனு? இதுதானே சப்ஜெக்டு, இதை பேசணும்ல. தென்னிந்தியாவிலேருந்து சொல்லலாம்ல, நாங்கள் டீலிமிட்டேஷன் வரல, தமிழ்நாடு ஒண்டி எதுக்கு கத்தின்னு இருக்கணும், தமிழ்நாடு ஒண்டி எதுக்கு பேசணும்? காவேரி விவகாரத்துக்கு இவங்க அனைத்து கட்சி கூட்டம் சொல்லி எவ்வளோ ரெக்வெஸ்ட் பண்ணி கூட்டவே இல்லை. இப்போ டீலிமிட்டேஷனுக்கு வாலண்டியராக எல்லா எம்பிக்களும் வரணும் அப்படின்னு சொல்லி டைரக்டா லெட்டர் அனுப்பிச்சிருக்காங்க. முதல்வர் தலைமையில கூட்டம் நடக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த விஷயத்துல டிஎம்கேவை கார்னர் பண்ணணும் அப்படிங்கிறது மோட்டோவா, இல்லை இந்த விஷயத்த நம்ம எப்படி பார்க்கணும்? எந்த கட்சியும் வேற யாரெல்லாம் வச்சு கார்னர் பண்ண வேணாம், அந்தந்த கட்சியிலேயே அவங்களுக்கு ஆள் இருக்காங்க கார்னர் பண்ணிக்கிறதுக்கு. இப்போ டிஎம்கேல நிறைய முன்னாள் அமைச்சர்கள் மீது அவ்வளோ வழக்கு இருக்கு. அதெல்லாம் ஏற்பட்ட கெட்ட பேர்னால தானே அவங்க கார்னர் ஆயிருக்காங்க. டீலிமிட்டேஷன் வந்துட்டு இது வந்து தேசிய பிரச்சனை, தமிழ்நாட்டினுடைய மாநில சுயாட்சி பிரச்சனை. மாநிலத்துக்கு அதனுடைய உரிமைகள் பொங்கு போகிறது. இதில் டிஎம்கேவை கார்னர் பண்ணுறது முக்கியம் இல்லை, தமிழ்நாட்டோட நலன் கைவிட்டு போவோம் பார்த்துக்கணும், அதுதான் முக்கியம். அதை தான் நம்ம திரும்பி சொல்கிறோம். இந்த மாதிரி விவகாரத்தில் திமுக பெருசா, அதிமுக பெருசா, தாவேகா பெருசா, நாம் தமிழர் பெருசா, அது அல்ல கொள்கை. மத்திய அரசு இதை ஏன் எடுத்துகிட்டு வருது? இதனால தமிழ்நாட்டுக்கு என்ன பாதிப்பு வரும்? தமிழ்நாட்டுக்கு எம்பிக்கள் வந்து உயர்ற மாதிரி தெரிஞ்சாலும் நம்மளை விட ஆல்ரெடி நம்ம சொல்கிறத அவங்க கேட்க மாட்டாங்க. இது அறிஞர் அண்ணா காலத்துலேருந்து இருக்கிற பஞ்சாயத்து. நம்மளை வந்து அவங்க மாற்றாந்தாய் மனப்பான்மையாக தான் பார்க்குறாங்க. அப்போ அதுக்கு வந்து இதில் ஒத்துமையாக இருக்கணுன்றது தான் ஒரு புரிதல் இருக்கணுமே தவிர்த்து, ஆக்சுவலாக இதெல்லாம் லேட்டு. இன்னும் இதெல்லாம் இந்த ஆல் பார்ட்டி மீட்டிங்லாம் சட்டமன்ற கூட்டத்தொடருக்கு முன்னாடியே பண்ணியிருக்கோம். ஏன்னா அவங்க எப்படியா இருந்தாலும் பண்ண போகிறாங்க, அது பாராளுமன்ற கூட்டத்தொடரில் வரும். டீலிமிட்டேஷன்ங்கிறத அவாய்ட் பண்ண முடியாது, ஃபேர் டீலிமிட்டேஷன்ங்கிற விஷயத்தை தான் இன்சிஸ்ட் பண்ணணுங்கிறாங்க. அவாய்டு பண்ண முடியாதெல்லாம் கிடையாதுங்க. பஞ்சாயத்தை கூட்டி இன்னைக்கு ஜார்க்கண்ட்ல 4 மாணவர்கள் போய் திருப்பி உண்ணாவிரதம் போராட்டம் பண்ணி ஏமன் சோரன் சிக்கா ஆகுறாங்க. ஏமன் சோரன் எல்லாத்தையும் பார்ப்பாப்புல. அங்கேயுமே வந்து பார்த்தா லோக்கல் காங்கிரஸ் சப்போர்ட், ராகுல் காந்தி சைலண்ட். இப்போ டெல்லியில மாணவர் போராட்டம் பண்ணா அப்படிலாம் பண்றாரு ராகுல் காந்தி. ஜார்க்கண்ட்ல அவரோட கூட்டணி கட்சியில் இருக்கிறவங்க பண்ணானா காங்கிரஸ் அமைதி. இதுதான் ரெட்டை வேஷம்ன்றது. நான் என்ன சொல்றேன்னா, ஒரே வேஷம் தான். டீலிமிட்டேஷன் எதிர்க்கணும். நீங்க வந்து இதுல வந்து நீங்க இதை கொண்டு வந்தீங்கன்னா தாவேக்கான்ற ஒரு கட்சி மாணவர்களை போராட்டி ஆல் இந்தியா அளவில் ஒரு போராட்டம் பண்ணுவோம். இப்போ யாருன்னா எதிர்பார்த்தாங்களா ஒரு மத்திய அமைச்சர் பதவி போகும்னு? யாருன்னா எதிர்பார்த்தாங்களா ட்விட்டரில் இன்ஸ்டாவில் டெய்லி பிரதமர் பயங்கர ஆக்டிவ் ஆவார்னு எதிர்பார்த்தாங்களா? எப்படி நடந்துச்சு? அழுத்தம், அரசியல் அழுத்தம். ஆம் ஆத்மி கட்சி, அந்த சிஜேபி, கருப்பாம்பூச்சி ஜனதா கட்சி எல்லாம் எடுத்துகிட்டு வந்து அழுத்தத்தில் வந்துச்சு. அரசியல் அழுத்தம் கொண்டு வந்தால் டீலிமிட்டேஷன் பண்ணால் இது வந்து பிரச்சனை ஆகும் அப்படின்னு மக்களுக்கு கோவம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்காக பிஜேபி திருப்பி ஜெயிக்காது. இது எடுத்துன்னு வந்தாலும் தெரிஞ்சிச்சுன்னா அவங்க எடுத்துகிட்டு வர மாட்டாங்க. இந்த பயத்தை உருவாக்குனாவே போதும். ப்ரெஷர் கொடுக்கணும். ப்ரெஷர். அவங்க வந்து அரசியலுக்காக தான் இதை பண்ணுறாங்க, அவங்க ஜெயிக்கணுன்றதுக்கு தான் இதை பண்ணுறாங்க. மற்றபடி மக்கள் மேலே ரொம்ப நல்ல எண்ணம்லாம் கிடையாது. இப்போ சரி, எம்பி நிறைய பேர் போட்டால் அந்த ஏடிஆர் ரிப்போர்ட்லாம் என்ன சொல்லுது? எல்லாம் பூரா அக்யூஸ்டு, கிரிமினல் கேஸ் இருக்கிறவங்க. இப்போ 570 சில்லற கிரிமினல் கேஸ் இருக்கிறவங்க 70-60% இருக்கிறாங்கன்னா 800 திருப்பி அதே சதவீதம் தான் வரும். குற்றச்சாட்டுக்கிறவங்களை உட்கார வைக்கிறதுக்கு என்னத்துக்கு டீலிமிட்டேஷனு? இதுதானே சப்ஜெக்டு, இதை பேசணும்ல. அப்புறம் பெண்களுக்கு 33%, ஏன் அதை இப்பயே கொடுத்துட்டு போங்க. இந்த சீட்டில் கொடுத்துட்டு போங்க. பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னா. கர்நாடகத்தில் காங்கிரஸ் இப்போ அமைச்சரவை இல்லை, டிகே சிவகுமார் அமைச்சரவை, பெண்களே இல்லை. ஏன்? பெண்கள் உரிமைக்கு பேசக்கூடிய கட்சி தானே காங்கிரஸ். ஏன் டிகே சிவகுமார் கேட்கலாம்ல?
அவர் என்ன நினைக்கிறாருன்னா, எனக்கு பர்ஃபார்ம் பண்ற ஆள் வேணும், எலெக்ஷனுக்கு போற நேரம் தான். இப்போ வந்து நான் ஆணு பெண்ணுலாம் பார்த்துட்டு இருக்க முடியாது. நான் ஜெயிக்கணும், திருப்பி காங்கிரஸ் ஜெயிக்கணும், இது என்னோட நேரம். எல்லாரும் அவங்கவுங்க அவங்க வேலையை பாருங்க, கர்நாடக அரசியல் நான் பார்த்துக்கிறேன்ற டிகே சிவகுமார். தட் இஸ் வாட் அ ஸ்ட்ராங் லீடர்ஷிப் மீன்ஸ். ஓகே. அப்போ என்னன்னா அந்த அரசியல் அழுத்தத்தை கொடுக்கணும். அப்போ நீங்க அந்த அரசியல் அழுத்தத்தை கொடுத்தீங்கன்னா அவங்க எடுக்க மாட்டாங்க. ஓகே. நீங்க போய் எழுதுங்க. இப்போ போய் சந்திரபாபு நாயுடு பேசுங்க. நாயுடுக்கு போய் இப்போ சரி கர்நாடகா சிஎம் வரவானான்ட்டாரு. சரி வேற என்ன பண்ணலாம், எப்படி வந்து தேசிய அரசியலில் கான்சென்ட்ரேட் பண்ணுறது. ஒரு போங்க, இவர் கர்நாடகாக்காரர் கூப்பிடலன்னா பரவாயில்ல, ஆந்திராவில் போய் சந்திரபாபு நாயுடை பார்த்துட்டு பாருங்கஜி உங்களுக்கும் கம்மியாகும் எனக்கும் கம்மியாகும், ஆல்ரெடி நம்மளை மதிக்க மாட்டுறாங்க, இப்போ நீங்கள் கூட்டணி இருக்கிறீங்க அதனால ஓகே, நீங்கள் சப்போர்ட்டுக்கு போட்டு பண்ணிட்டீங்கன்னா ஆந்திராவுக்கும் சீட்டு கம்மியாகும், தமிழ்நாட்டுக்கும் கம்மியாகும், அதாவது இருக்கிற எண்ணிக்கை டபுள் ஆகும். ஆனால் உத்தரப்பிரதேசம் இன்னும் பவர்ஃபுல்லாக போயிடும், பீகார் இன்னும் பவர்ஃபுல்லாகும், வெஸ்ட் பெங்கால் அவங்க மத்தியில் ஹிந்தி பேசுகிறவங்கலாம் ஒன்றா போடுவாங்க. தமிழ் தெலுங்கு ஒன்றும் கிடையாது, எல்லாம் வந்து நம்மலாம் ஒரே தாயிலேருந்து வந்தவங்க தான். தமிழ் பெருசா தெலுங்கு பெருசான்றது இப்போ முக்கியம் இல்லை. நம்மலாம் வந்து பழைய மெட்ராஸ் பிரசிடென்சி, பழைய மദ്രാஸ் சமஸ்தானத்தோட மாண்பை காப்பாற்றணும் அப்படி இப்படின்னு ஒரு 4 வார்த்தை பேசிட்டு அங்கே வெளில வந்தோடனே மைக்கில் எதுக்கு வந்தீங்க நாயுடு பார்க்கறதுக்கு, சந்திரபாபு நாயுடு சீசன்டு பொலிட்டீஷியனு, என்னை விட அரசியலில் மூத்தவர், இந்த டீலிமிட்டேஷனில் தப்பு நடக்கிற மாதிரி கேள்விக்கு வருது, மத்திய பாஜக வாய் திறக்கிறதுல நட்பு பாராட்ட வந்தேன், தமிழ்நாடோட நலனும் ஆந்திராவோட நலனும் பாதுகாக்கணும், தமிழ்நாட்டுக்கு நாங்கள் குரல் கொடுப்பேன், ஆந்திராவுக்கு ஒரு குரல் கொடுக்கணும், தென்னிந்தியாவில் இதை நாங்கள் எதிர்க்கிறோம். கேரளாவில் கம்யூனிஸ்ட் கட்சி காங்கிரஸ் கட்சி கூட்டணியில் இருக்காங்க, அங்கேயும் சொல்ல சொல்லுங்கள் சதீஷனை. தென்னிந்தியாவிலேருந்து சொல்லலாம்ல, நாங்கள் டீலிமிட்டேஷன் வரல, தமிழ்நாடு ஒண்டி எதுக்கு கத்தின்னு இருக்கணும், தமிழ்நாடு ஒண்டி எதுக்கு பேசணும், திமுகவை கார்னர் பண்ண போகிறீங்களா இல்லை ஒத்துமொத்த தென்னிந்தியாவை காப்பாற்ற போகிறீங்களா? அதெல்லாம் வந்து என்ன சொல்கிறேன், அண்ணாவை பற்றி ஒரே ஒரு கோரிக்கை தான் எனக்கு, இனிமேல்ட்டு தாவேகா சார்பாக யாரும் அறிஞர் அண்ணா வழியில் அண்ணாவை ஃபாலோ பண்ண அண்ணான்ற பேச்சே வரக்கூடாது. ஏன்னா அந்த போக்கெல்லாம் நீங்கள் பண்ணுறதே கிடையாது. பெரியார் பேசிக்கோங்க, அம்பேத்கர் பேசிக்கோங்க, எனக்கு அதில் கருத்து கிடையாது, கருத்து வேறு, அது உங்களுக்கு. ஆனால் அண்ணா பற்றி பேசினீங்கன்னா அண்ணா வழியில் எல்லளவும் நீங்கள் போகல, திருப்பி திருப்பி திமுக பஞ்சர் ஆகுறோம், அண்ணா திமுக கார்னர் பண்ணுற இந்த விளையாட்டு தான் பண்ணுறீங்க. அண்ணா வந்து அகில இந்திய அரசியல் பண்ணார். அவர் ஏதோ 2 கட்சி ஒன்றே அவர் பேரில் வரல, தென்னிந்தியாவுக்கும் சரி தமிழ்நாட்டுக்கும் சரி மெட்ராஸ் மாகாணத்துக்கும் சரி அது சுயமரியாதையோடு அதோட தனித்தன்மை அதோட பங்களிப்பு தேசிய அளவில் வேற மாதிரி இருக்கணுன்ற விஷயத்துக்கு பண்ணார். எப்போ சமரசம் செய்கிறாருன்னா போருன்னு வரும்போது ஒன்றாகிறார். போர் வரும்போது எனக்கு இந்த தனி நாடு நான் தனி அப்படி எல்லாம் பேசலை, போர் வரும்போது ஒன்றாயிரம். எதிரிக்கிட்ட இந்தியா, நம்மக்கிட்ட வரும்போது எங்களை வந்து அடமானம் வைக்காதீங்கன்னு ஆட்டம் ஆடினவர். அதனால் அண்ணா திராவிட கட்சின்னு தாவேக்காவை சொல்லக்கூடாது. இந்த மாதிரி விஷயங்களில் வந்து அவங்க வந்து தங்களை ஈடுபடுத்திக்கல, இதில் வந்து கோவத்தை வெளிப்படுத்தலை, நியாயமான விஷயத்துக்கு கூட குரல் கொடுக்கலன்னா தமிழக வெற்றி கழகம் வந்து திராவிட கட்சின்னு ஒரு சிலர் சொல்லிக்கிறாங்க. அவங்க நிறைய பேர் சொல்கிறது இல்லை, ஒரு 90% சொல்கிறது கிடையாது. அவங்களாம் விஜய் அண்ணா கட்சி தான் சொல்கிறாங்க. அது நல்லா இருக்குது கேட்க, அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. விஜய் அண்ணா கட்சி திராவிட பாரம்பரியம் திராவிட கட்சி அப்படின்லாம் சொல்லுவாங்க. தேவைக்கு எம்எல்ஏக்களை குதிரை பேரம் பண்ணுறதா ஒரு பெரிய இஷ்யூ ஆச்சு. நிறைய ஒரு 10-12 பேரை அரெஸ்ட் பண்ணக்கூடிய சூழலும் வந்துச்சு. செந்தில் பாலாஜி எல்லாம் அதில் இன்க்ளூட் பண்ணாங்க. இப்போ அந்த கேஸுக்கு தடை வச்சது இல்லாமல் எல்லாரையுமே ஜாமீனில் விட்டுட்டாங்க கோர்ட்டு. அந்த இஷ்யூ உண்மையில அவ்வளோ சீரியஸான இஷ்யூவா இல்லை இது வந்து புட்டப் கேஸாக நம்ம புரிஞ்சுக்கணுமா, எப்படி பார்க்கணும்? இல்லை, அது புட்டப் கேஸ்னாலும் சரி சீரியஸ் கேஸ்னாலும் சரி ரொம்ப நாள்லாம் ஜெயிலில் உள்ள வைக்க முடியாது. ஓகே. இஃப் தேர் இஸ் அ ஜெயில் தேர் இஸ் அ பெயில், அதான் ரூல். கன்விக்ஷன் ஆகுதுன்னா தென் யூஆர் சென்டென்ஸ் டு ஜெயில். இப்போ வந்து தருண் தேஜ்பால் சொல்லிட்டு ஒருத்தர் பத்திரிகையாளர் 10 வருஷம் கடுங்காவல் தண்டனை கொடுத்துருக்காங்க, பெண்கள் கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டார். அப்போ அது வரலாம் இவர் வெளியில தான் சுற்றிட்டு இருந்தார் சார். இப்போ கோர்ட்டு சொன்னோன்னா நேராக அவர் ஜெயிலுக்கு போயிடணும். அதனால் வந்து ஜெயில் வந்து எப்படின்னா கோர்ட்டு மூலயமா வர்றது தான் அது முறை. அது பிரகாரம் பார்க்கும்போது இது சட்டப்படி வெளியில் விட்டு தான் ஆகணும். கோர்ட் வந்து தலையிட்டு அவங்களுக்கு பெயில் கொடுத்துச்சு. இன்ஃபேக்ட் பெயில கண்டிஷன்ஸுமே ரிலாக்ஸ் பண்ணுறாங்க. செந்தில் பாலாஜிக்குமே இருந்த பழைய கண்டிஷன்ஸ்லாம் இல்லை. அதாவது காலைல ஒரு வாட்டி போனோம், சாயந்தரம் ஒரு வாட்டி போனோம், கூப்பிடும் போதெல்லாம் போனோம் அப்படின்றதெல்லாம் இப்போ ரிலாக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா சட்டமன்ற வர நடக்குது. இன்னைக்கு பார்த்தா செந்தில் பாலாஜியும் பின்னாடி உட்காந்துருந்தார் சட்டமன்றத்தில். அதனால் அந்த கண்டிஷன்ஸ்லாம் ரிலாக்ஸ் பண்ணுறாங்க. இப்போ அந்த சப்ஜெக்ட் நாங்கள் லீவ் விட்டுருக்கோம். இப்போ மற்றதெல்லாம் போகிறதுனால அப்புறம் தேவைப்படும்போது மறுபடியும் அந்த குதிரை வேற டாப்பிக்கை நாங்கள் எடுப்போம். அதுதான் திமுகவில் ஒரு சில பேர் அவை குறிப்பிலேருந்து நீக்கிட்டாங்க, வெளியில் அதை வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. பனையூரில் வந்து சனிக்கிழமை சந்தை நடக்கும் அப்படின்னு. அது சனிக்கிழமை சந்தைன்னா அதான் எம்எல்ஏகளை வாங்குறது எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது. இதுதான் இது மாதிரி ஒரு பேரே வந்திருக்கக்கூடாது. இது அதாவதுங்க இந்த பேர் நமக்கு வந்து அது குற்றம் இருக்கு குற்றம் இல்லைன்றதை தாண்டி இது போன்ற விமர்சனமே வராத ஒரு 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 வாழ்க்கையை ஒரு அரசியல் வழியை வாழணும். அதை பார்க்கும்போது பக்திக்கு குதிரை பேர அரசியல் லீவ் விட்டு வச்சுக்கிறாங்க. மேபி தேவைப்படும் மறுபடியும் திருப்பி எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை. எங்கே போகிறாங்க எம்எல்ஏஸ்? அவைலபிளாக தானே இருக்கிறாங்க, வேணும்னா வாங்கிக்கிறோம்
இல்லை எதிரில் பிடிக்கலன்னா 2 பேர் சொல்லிக்க வேண்டியதான். புட்டப் கேஸ்ன்னு என்று சொல்ல முடியாது, ஏன்னா நமக்கு தெரியாது அதுல என்ன நடக்குது, அதோட ஏதுன்றது. முழு விஷயம் தெரியாது, முழு விஷயம் தெரியாது. அதுல யாருமே அவங்க பேச மாட்டாங்க. இப்போ இன்னைக்கு கூட பார்ட்டி ஃபண்டை பத்தி பயங்கரமா பேப்பரா இருக்கு, 100 பக்கத்துக்கு மேல இருக்கும்லாம் சொல்லியிருக்காங்க. அது ஏன் கெட்ட விஷயம் தானே, அதை உடனே சொல்லி திமுக அம்பலப்படுத்த வேண்டியதானே. ஏதோ ஒரு ரகசியம் அதுவும் எப்படி இந்த வெள்ளை அறிக்கை பட்ஜெட் மாதிரி போயிடுமா, இல்லை அதுலயாச்சும் எதனா இருக்குமா? சரி, நான் என்ன கேட்குறேன்னா, இந்த பார்ட்டி ஃபண்ட் வாங்கினாங்க, ஊழல் பண்ணாங்களா, அதை எதுக்கு இப்போ விளம்பரப்படுத்திட்டு இருக்கீங்க? நீங்க என்ன பண்ணணும்? நியாயப்படி கேஸ் நடவடிக்கை எடுக்கணும். கேஸை போட்டு அரெஸ்ட் முடிஞ்சா அரெஸ்ட் பண்ணுங்க, இல்ல அரெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னா வழக்கு தொடர் பண்ணுங்க. அது எந்த அளவுக்கு பெயிலபிளா நான் பெயிலபிளா பார்க்கணும். இல்லைன்னா கோர்ட்ல சொல்லி இந்த மாதிரிங்க, இது மாதிரி திருடி இருக்கிறாரு, ஊழல் பண்ண, மக்கள் பணத்தை கொள்ளையடிச்சிக்கிறாங்க, இவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும், கோர்ட்ல வாரண்ட் வாங்கி அவங்கள வந்து ரிமாண்ட் பண்ணி கஸ்டடி எடுத்து விசாரணை எடுத்துட்டு போய் தண்டனை வாங்கி கொடுங்க. பேசினே இருக்கிறீங்க 100 நாள். இப்போ எப்போ எதனா வெறும் இந்த பத்திரிகையாளர் பேசினா ஒண்டி கைது ஆகுறாங்க, யாருன்னா கருத்து சொன்னாங்க ஒண்டி கைதெல்லாம் வருது, பிரச்சனைலாம் வருது. அரசியல்வாதிகள்லாம் ஜாலியாக தானே இருக்கிறாங்க. செந்தில் பாலாஜி அவர்கள் கூட வந்து கைது நடவடிக்கை அது இதெல்லாம் சொன்னீங்க. கன்விக்ஷன் வேணும், கோர்ட்டில் தண்டனை. அதுதான் ஒரு அரசோட வெற்றியா. அதான் அரசோட வெற்றி. சும்மா கைது பண்றது, தஞ்சாவூர்ல கூட்டு போயிட்டு அப்புறமா திருப்பி அவங்க சொந்த பெயிலே பழிவாங்கும் நடவடிக்கை, அது அப்படிதான் பார்க்க முடியும். அது வந்து அரசியல் இது சொன்னார்ல, நாங்க அரசியல் பண்ண விரும்பல அப்படின்னு சொல்லுவார், ஆனா பண்ணுவார், அவங்க கட்சிக்காரங்க பண்ணுவாங்க. சார், அனைத்து கட்சி கூட்டம் கூட்டணும்னு எல்லாரும் சொல்றாங்க. இன்னைக்கு அவையிலையும் திரும்ப அந்த விஷயத்த பண்ணா அப்படி ஒரு விஷயம் தேவையே இல்லைன்ட்டு திரும்ப பேசுறாங்க. அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுறதுல இவங்களுக்கு என்ன பிரச்சனை? இந்த மேகதாது விஷயம் ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க. அனைத்து கட்சி கூட்டத்தில் வரவங்கன்னா கல்லு கபடா இல்லாமல் எத்தனை வர போறாங்க, ஒருத்தர் மேலே கல்லை தூக்கி எரிஞ்சிக்க போறாங்க. இல்லை அதெல்லாம் சாதிய முதல்ல 2 ஜாதிக்காரங்க 3 ஜாதிக்காரங்களை கூப்பிட்டு வச்சு பேசும்போது கோவம் வரும், ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் வந்து பஞ்சாயத்து ஆகி போயிடும். இல்லை வந்து ஒரு 2 தீவிரவாதி இயக்கத்தை கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுறீங்கன்னா சொல்ல முடியாது, யாருன்னா பொருள் போட்டுன்னு வருவாங்க, குண்டு எடுத்துன்னு வருவாங்க. ஏதோ இவங்கெல்லாம் என்ன அதிகபட்சமாக வாயில பேச போறாங்க, அவ்வளோதானே, வேற என்ன பண்ண போறாங்க? இல்லை உதயநிதி ஸ்டாலின் பார்த்தா என்ன வந்து உங்களுக்கு ஒரு பெரிய புரட்சியை திரட்டி வர ஒரு மாதிரி தெரியுதா? இல்லை எடப்பாடி பழனிசாமியை பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்கு? இந்த காலக்கேயர்கள் கூட்டத்து மாதிரி வர மாதிரி தெரியுதா? ஒன்றும் கிடையாது. பேச போறீங்க 1/2 மணி நேரம் பேச விட்டா அவங்களே பேசி டயர்ட் ஆயிடுவாங்க. 20 நிமிஷம் கழிச்சு தண்ணிப்பா அப்படின்வாங்க. அப்புறம் தண்ணி வாங்கி சொன்னா நீங்க பேசின ஆலோசனைகள்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட போகுது, அதெல்லாம் வந்து எங்கெங்க எதாவது சேர்க்கணுமோ சேர்ப்போம், ஒரு முன்னாள் முதலமைச்சராக நீங்கள் கொடுத்த கருத்துக்களை வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் கொடுக்குற கருத்தையும் சரி, எடப்பாடி பழனிசாமி கொடுக்குற கருத்தையும் சரி, ஓபிஎஸ்ஸே ஒரு 10 நிமிஷம் பேச கொடுங்க, அவரும் ஒரு முன்னாள் முதலமைச்சர், அவரும் பேசுவார், அவர் அழகாக படிப்பார். இதை விட இப்பெல்லாம் நீங்கள் தாவேகளெல்லாம் என்ன படிக்கிறீங்க, பேஜ் அப்படி மாறாமல் படிப்பார், திருத்தமாக. தமிழ் நல்லா இருக்கும் அவருக்கு உச்சரிப்பு, அது ப்ராக்டிஸ் கூட எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் அவரை படிக்க விட்டுருங்க, எல்லாரும் படிச்சுட்டு எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிட்டு அது எல்லாத்தையும் ஒரு தீர்மானமாக போட்டு அனுப்பாங்க. ஈகோ, நீங்கள் சொன்னதை நாங்கள் கேட்கணுமா? நான் கேட்குறேன், விவசாயி இன்னைக்கு ஏதாவது ஃபெயிலியர் ஆகி முக்கால்வாசி பிரச்சனை முடிஞ்சு என்ன பண்ணுறது தெரியாதப்ப தான் விவசாயி கூப்பிட்டு பார்ப்பீங்க. போன மாதம்லாம் என்ன பண்ணியிருந்தீங்க, அதுக்கு முன் மாதம் என்ன பண்ணியிருந்தீங்க? விவசாயன்றது வருஷம் பூரா பண்ணுற தொழில், அது வச்சு தெரியுமா தெரியாதா? தண்ணி இல்லைன்றது எல்னினோ எஃபெக்ட்ன்றது இப்போ சொன்னாங்க, இந்த வருஷம் ஆரம்பத்திலே சொல்லியாச்சு, ஜனவரி பிப்ரவரிலே சொல்லியாச்சு, இந்த வாட்டி தாக்கல் ஜாஸ்தியாக இருக்கும். என்ன முன்னது, நீங்களாம் படித்தவங்க தானே, அதாவது நிறைய கிராஜுவேட்ஸ்லாம் இருக்கிறீங்களா தாவேக அமைச்சரவையில், இல்லை முதலமைச்சருக்குமே அந்த ஒரு சிந்தனை இருக்கும் தானே. எதுவுமே பண்ணாமல் இப்போ சொல்கிறீங்க 3:30 மணிக்கு இன்னைக்கு பேச்சுவார்த்தைன்னு. இதுக்கு முன்னாடி ஏதோ பேசியிருக்கிறாங்க, அது சரியாக எட்டப்படலை. ஓகே, ஒரு முதலமைச்சர் சந்திக்கணும். பிஆர் பாண்டியனை கூப்பிட்டு பேசிங்கன்னா ஒரு 10 பாயிண்ட் சொல்லுவார், அறுபாதி கல்யாணத்தை கூப்பிட்டு பேசிங்கன்னா ஒரு 10 பாயிண்ட் சொல்லுவார். மன்னார்குடியில் ஐ திங்க் அவர் ரங்கநாதன் சொல்லிட்டு அவருக்கு கீழெல்லாம் நிறைய பேர் விவசாய அமைப்புலாம் இருக்காங்க, அவங்கள கூப்பிட்டு கேட்டால் அவங்க ஒரு 10 பாயிண்ட் சொல்லுவாங்க. எவ்வளோ ஐடியாக்கோ இல்லை அறிவியலுக்கோ இல்லை விவசாயத்தை எப்படி மேம்படுத்தணுன்றதுக்கெல்லாம் பஞ்சமே கிடையாது. நேரம் ஒதுக்குறோமா ஃபஸ்ட்டு, 2வது பணம், அதுக்கேற்ற பணம் இல்லைனாலும் பரவாயில்ல. இவங்க 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் மாதிரி அந்த மாதிரி இந்த கிடிமராமத்து இப்போலாம் வந்து இந்த வறட்சி காலத்தில் ஒரு சில விஷயங்கள் பண்ணலாம். அரசு வறட்சியில் செய்யக்கூடிய வேலைகள் இருக்கு. ஓகே, எதுவுமே ஒரு புரிதல் கிடையாது. ஏன் ஒன்றும் இல்லை, வேலிகாத்தான் செடி நிறைய இருக்கும், அதை கிளியர் பண்ணுறதுக்கு ஒரு 10 கோடி, அந்த ஊரில் இருக்கிற விவசாயிகளுக்கு அது வேலை. முதல்வரோட சிறப்பு 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம், இந்த 3 மாதத்துக்கு காவேரி ஆற்று ஓரத்தில் என்னென்ன வேலிகாத்தான் செடிக்குதோ அதெல்லாம் வெட்டி அழிச்சிருங்க, கூட வனத்துறையை கூப்பிடு, திருப்பி இது வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணோம், ஏன்னா நெல்தடி நீரை அது பாதிக்கும். வேலிகாத்தான் ஒழியாத கோர்ட் அவ்வளோ வாட்டி சொல்லுது, ப்ரொசாப்பஸ் ஜூலிஃப்ளோராவை தூக்குங்கன்னு. அதான் யோசிக்கணும். யோசிச்சா இப்படி ஒரு திட்டம் வருதா உள்ள புதுசா? என்ன பணம் தானே, பணம் வந்து வரியில் வரப்போது. இதை இப்போ நம்ம ஆன்லைனில் விற்க போகிறோம், டாஸ்மாக்கு மாதிரியே
பணம் வந்து இல்லை கடன் வாங்கலாம், இந்த மாதிரி விவகாரத்துக்கு கடன் வாங்கி விவசாயி கொடுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. அதான் சௌமியா அன்புமணி அழகாக சொல்கிறாங்க, 100 அடி பள்ளத்தில் இருக்கிறாங்க, 50 அடி கயிறு விட்டா எப்படி அவங்க அதை பிடிச்சி வருவாங்க. இன்னும் ஒரு படி மேலேயே போய் சொல்லிட்டாங்க, அடிக்கடி வருமானம் இல்லாமல் தூக்கு போட்டு சாகுறாங்க, தற்கொலை பண்ணுறாங்க. அப்படி என்ன உகாண்டாவில் கென்யாவில் தற்கொலை பண்ணுறாங்க, நான் பேசின்னு இருக்கிறாங்க. அவங்க தமிழ்நாட்டில் சொந்த நாட்டில் பேசுகிறாங்க. அப்படியே இருக்குங்க. அதெல்லாம் பேசி முடிச்ச உடனே டக்குன்னு மைக்கு பேரவைத் தலைவரை பார்த்து மனசுல இருந்து தானா வர வேணாம், அரசியல் ஆளுமைக்கு அதெல்லாம் தார்மீகமா நம்மளே கூட விளக்கம் கொடுக்கலாம். இந்த மாதிரி பிரச்சனைகள் நடக்காம பாத்துக்கிறோம், நாங்க உறுதியா நிப்போம் அப்படின்ட்டு. இப்போ நீங்க சொன்னீங்க, இது சம்பந்தமா ஒரு கணக்கெடுப்பு எடுக்கப்படும். முதலமைச்சரோட தனி சிறப்பு திட்டத்துறை இருக்கு, அது மூலமா கலந்துருச்சு. இப்போ இந்த தற்கொலைகள் தடுக்காம இருக்கிறதுக்கு என்ன பண்ண முடியும், அந்த மாதிரி யார் யார் பிரச்சனை இருக்காங்களோ அவங்களுக்கு எப்படி வந்து ஒரு ஆலோசனை, இல்லை அவங்களுக்கு எதனா பண உதவிகள் பண்ணால் அதை காப்பாற்றப்படுமா அப்படின்றது வந்து இப்போ அமைச்சர் பேரவையில் நீங்கள் பேசிட்டீங்க எம்எல்ஏ. ஏன்னா நான் வந்து அந்த கேள்விக்கு அப்படியே உடனே பதில் சொல்லி அப்படின்றதை தாண்டி பதிலுக்கு பதில் என்பது கிடையாது. இந்த அரசு வந்து விவசாயிகள் மீது அக்கறை இருக்குது. தற்கொலை செய்கிறது உங்களுக்கும் சரி எனக்கும் சரி வேதனை அளிக்கிறது. தமிழரோட நிலைமை அப்படி போகக்கூடாது. அரசு இதை கவனமாக இது ஒரு சிறப்பு திட்டமாக போகிறோம். இதற்கு இன்னைக்கு சாயந்தரமே ஆணை வெளியிடப்படும். இதற்கு யார் யார் அதிகாரி, என்ன மாதிரி கணக்கு, என்ன மாதிரி தீர்வு என்றதை இந்த அரசு ஆலோசனை பண்ணி பண்ணோம். நன்றி. உக்காந்து முடிஞ்சு போச்சா? இப்ப தட்டுங்க கையா, இப்ப தட்டுங்க கையா. கம்முன்னு அப்படியே உக்காந்துட்டு அப்புறம் ஏஞ்சி நின்னு கை தட்டுறீங்க. எதுக்கு என்ன பேச போறாருன்னே தெரியல. உதயநிதி உதயநிதிக்கே டவுட் ஆகி போச்சு, நம்ம தப்பா கேள்வி கேட்குறோமா இல்லை அவரு கரெக்டா பதில் சொல்றாரா அப்படின்னு. அதெல்லாம் ஒரே என்ன சொல்றதுன்னு தெரியல சார். இப்போ இந்த காவேரி விஷயம், அந்த மழை பெஞ்சு தண்ணி திறந்து விட்டதுனால எல்லாருமே ஏதோ தண்ணி வந்து எல்லாம் செழிப்பாயிட்டுங்கிற லெவலுக்கு பில்டப் கொடுத்துட்டு இருக்காங்க. அது ஓரளவுக்கு கண்ட்ரோல்டா இருக்கா, இல்லை இந்த இஷ்யூ இன்னுமே பெருசாகுமா? இப்போதைக்கு இனிமேல் கொஞ்சம் பழைய நிலைமையில் இருக்காது. என்ன காரணம்னா கபினியில் நிறைய தண்ணி, ஆரங்கி ஃபுல்லு, கபினி கிட்டத்தட்ட ஃபுல். கபினி ஃபஸ்ட்டே ஃபுல் ஆயிடுச்சு, ஆரங்கியுமே ஃபுல்லு. கிருஷ்ணராஜா சாகர்லையுமே வந்து கேரளாவில் சரியான மழை பெஞ்சதுனால அந்த அணையுமே வந்து எல்லாம் நிரம்பிட்டு வருது. வயநாடுலையுமே நல்ல தண்ணி, அதனால கபினிக்கு தொடர்ந்து இன்ஃப்ளோ வந்துகிட்டு இருக்கு. அப்போ கேரளா தண்ணி, கர்நாடகா தண்ணி எல்லாமே சேர்ந்து அடிக்குது. ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு தண்ணி வந்து அவங்களுக்கு வந்து இப்போ கொடுக்கறது உபரி. அதுதான் எடப்பாடி பழனிசாமி சொல்றப்பா, தண்ணியை கொடுக்கலப்பா, உபரி உபரி. என்ன இருந்தா நானா இருந்தேன்னா அந்த இடத்துல அது மேபி அபி குறிப்பில் கூட நீக்கிருப்பாங்க, ஐயா மிச்ச மீதி விடுறாங்க ஐயான்னு இருப்பேன். உபரின்றது நல்ல தமிழ் சொல்லாடல். மீந்தது அவங்க தேவைக்கு எடுத்துக்கிட்டு இதுக்கு மேல அதை வச்சுக்க முடியாது, அதனால விடுறாங்க, மிச்ச மீதியை விடுறாங்க. பேரவைத் தலைவரே, இது எப்படி தலைவர் ஏத்துக்க முடியும்? உபரின்றது நல்ல தமிழ் சொல்லாடல். அதுக்கு என்ன அர்த்தம்? நீ இருக்கும்போது விட்டினா என் பங்கு கொடுத்த, என் உரிமையை பாதுகாத்த, நீ எல்லாத்தையும் ரொப்பிக்கின்னு உன் டேங்க்கு, உன் அண்டா குண்டா எல்லாத்தையும் ரொப்பிக்கின்னு அதுக்கப்புறம் மிச்ச மீதியை விடுற. அது என்னது? மிச்ச மீதி வாங்குறதுக்கா நாங்க கேட்கணும்ல? இது கோபம் வர மாட்டேன். நானும் எனக்கு என்னன்னா பெரிய இது வந்து கம்யூனிஸ்ட் தலைவர்கள் மேல் தான் ஏதோ பேசுவாங்க அப்படின்னு பார்த்தா சைலண்டாவே இருக்கு. இந்த தூர்தர்ஷன்லாம் நிகழ்ச்சி போடுவாங்க அந்த காலத்தில், மற்ற ப்ரைவேட்லாம் பயங்கரமாக ஆடல் பாடல் போயின்னு இருக்கும்போது இவங்க வந்து அப்படின்னு ஒரு மாதிரி போவோம். அந்த மாதிரி பிரச்சனை. அவரே கோவப்பட மாட்டேன்றாரு, அவரை சாந்தப்படுத்துறாரு. ஏன் அவர் கோவம் தான் படம் விடுங்களேன். எங்கே கோவப்பட்டாரு முதல்வர்? நாடுகளே பேசி சுமூகமாக பண்ணும்போது நம் கர்நாடக மாநிலம் அதை பேசி சுமூகமாக. சார், உங்களை விட பெரிய பெரிய ஆளுங்களுக்கெல்லாம் அவங்க விபூதி அடிச்சுக்கிறாங்க. நல்லதில் தான் சொல்கிறோம். யாருமே வந்து நம்முடைய முதலமைச்சரோ தமிழக அரசோ கர்நாடகத்துக்கிட்ட தோக்கணுன்றதை 100% யாரும் பேச மாட்டாங்க. எதிர்கட்சியாக இருக்கட்டும், எதிரி கட்சியாக இருக்கட்டும், என்ன வேணா இருக்கட்டும். அதே மாதிரி நான் சொல்கிறேன், இதிலெல்லாம் அவமானன்ற வார்த்தை கிடையாது. அது எப்படி உங்கள் மானத்தை எவன் ஏற்றுருவான்? தமிழ்நாட்டு முதலமைச்சர் மானத்தை யார் வந்து ஏற்றுருவா? நான் அதெல்லாம் பத்திரிகையாளர்லேருந்து மற்ற அரசியல்வாதிகள்லேருந்து மற்ற பொதுமக்கள்லாம் நான் வேடிக்கை பார்ப்பாங்களா? அதெல்லாம் we will stand by our சீஃப் மினிஸ்டர். எனக்கு கருத்து வேறுபாடு இருக்கும். என்னோட முதலமைச்சர் ஜோசப் விஜய் தமிழகத்தோட முதலமைச்சர். வானான்றதுலாம் நீங்க சொல்லக்கூடாது. அவர்னா அவர் வீட்டு தண்ணிக்கா வந்தாரு? காங்கிரஸ் கட்சி இந்த மாதிரி இந்த சிண்டு முடிக்கிற வேலையெல்லாம் நிறுத்திக்கணும். டிகே சிவகுமார் வந்து சீசன்ட் அரசியல்வாதி தான் இல்லைன்னு. இந்த மாதிரி நேரத்தில் என்ன பண்ணோம், விஜய் சார் வந்து இல்லைங்க அனைத்து கட்சி கூட்டத்தில் நான் கிழிக்க முடியாது அரசியல். அதாவது விஜய் சார் சொன்னார், இதை அரசியல் ஆக்க வேண்டாம் என்று நாங்கள் நினைக்கிறோம். அரசியல் தெரியலன்னு சொல்லுங்க, அரசியல் ஆக்க வேண்டாம்னு சொல்லாது. அரசியல் தெரியலன்னா தெரிஞ்சவங்ககிட்ட இந்த சப்ஜெக்ட் விட்டணும். என்ன பண்ணுங்க, யாருன்னா ஆளை விட்டு அனுப்புங்க, கூப்பிடுறேன் மீட்டிங், ஆல் பார்ட்டி மீட்டிங்கு. நான் வந்து முதலமைச்சர், நான் கண்ணியமாக பேசுகிறேன், நீங்களாம் முன்னாள் முதலமைச்சர் வச்சு கிழிக்கின்னு கீங்க. என்ன பண்ணுங்க, டிகே சிவகுமாரையும்
நீ எடுத்துக்கோ, நான் மோடியை திட்டுங்க, டிகே சிவகுமார் திட்டு நான் சொல்ல மாட்டேன், ராகுல் காந்தியை திட்டு நான் சொல்ல மாட்டேன். உங்களுக்குள்ளே பிரிச்சுக்கோங்க. அண்ணன் திருமாவை கூப்பிட்றேன், உனக்கு எந்த லீடர் வேணுமோ நேஷனல் லீடர் நீ வச்சு செய்யண்ணே. எடப்பாடி பழனிசாமி நீங்கள் ஒரு தலைவர், நீங்கள் ஒரு தலைவர், அவங்கள விட்டாவே போதும். அவங்ககிட்ட சொல்லுங்க, இதை வந்து சட்டில்லா இப்போ மற்றதுக்கெல்லாம் மீம்ஸு ட்விட்டருக்கெல்லாம் யாருன்னா ஒருத்தர் ஒன்றும் இல்லாதவர் போட்டால் அதை போய் அரசு வந்து செலுத்துது கவனத்தை. இந்த மாதிரி பெரிய விஷயத்தில் சிந்திக்கிறது கிடையாது. வச்சு தமிழ்நாடு பொலிட்டிக்கல் லீடர்ஸ் கட்டிங் அக்ராஸ் பார்ட்டி லைன்ஸ் டோர் அபார்ட் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி, டோர் அபார்ட் டிகே சிவகுமார். தமிழ்நாடு ஆன் பாயில், பொலிட்டிக்கல் லீடர்ஸ் ஆர் அப் அகேன்ஸ்ட் கர்நாடகா. தெரியட்டோங்க, கோபமாக இருக்கிறோன்னு, வருத்தத்தில் இருக்கிறோம். உனக்கு தண்ணி இருக்குது, உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ குடிக்கிறதுலேருந்து ஆடு மாடு கழுவுறதுலேருந்து எல்லாத்துக்கும் இருக்குது. அக்கடை எல்லாம் உந்தி, இக்கடை ஒன்றும் இல்லை சொல்லணும்ல. அட்லீஸ்ட் உங்களால் பேச முடியாது, உங்களுக்கு கூச்ச சுபாவம் இல்லை பயங்கலந்த கூச்சம் ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க. அவங்கள விட்டா ஆடுவாங்களா ஆட்டம், அந்த ஆட்டம் அவங்களுக்கு வரும்ல. வந்து புரியணும் எதுக்காக என்ன அரசியல், எதுக்கு அனைத்து கட்சி கூட்டத்தை கூப்பிடுறாங்க, என்னத்துக்கு ஆடம். அது இன்னொன்று, அவங்கெல்லாம் நல்லா ஏறி ஏறி பேசிட்டு இவர் அமைதியாக இருந்தால் அந்த இடத்துல யார் ஹீரோ? அனைத்து கட்சி கூட்டத்தில் யார் நல்லா பேசுகிறாங்கன்னா லைவ் வந்துடும். பேரவை மாரி கட் பண்ணி கண்ட்ரோல் பண்ண முடியாது. அங்கே பேரவைத் தலைவருக்கு வேலை கிடையாது. அனைத்து கட்சி கூட்டத்தில் பேரவைத் தலைவருக்கு வேலை கிடையாது. விதியெல்லாம் கிடையாது. இந்த விதிக்கு கீழே தான் பேசணும், இதுக்குள்ளே பேசணும், பேரவை அனுமதி வாங்கி தான் வாங்கணும், பேப்பரில் நியூஸ் பேப்பரில் வந்து அதெல்லாம் காட்டுறது இதெல்லாம் பண்ணக்கூடாது, அப்படிலாம் பண்ண முடியாது. அனைத்து கட்சி கூட்டம்னா ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் கொடுக்குறேன்னா அந்தந்த தலைவர் அவங்களோட கருத்தை சொல்லுவாங்க. அதை கேட்குற பக்குவம், அதை கேட்குற கண்ணியம், அதை தாங்கிக்கிற சக்தி இருக்கணும். அது தெம்பு இருந்தால் தான் அனைத்து கட்சி கூட்டம் கூட முடியும். இப்போ அனைத்து கட்சி இப்போ சீமானெல்லாம் கூப்பிட்டா ஐயோ எம்எல்ஏவே கிடையாது, நான் இதில் பேச்சு வச்சு செஞ்சு விடுவாப்பில்லையா. அவர் மேபி சொல்லுவார், முதலமைச்சர் அனுமதி கொடுத்தா நானே வந்து எங்கள் அண்ணன் வீரப்ப மாதிரி நானே போய் ஒக்கனைக்கல் காட்டில் கொஞ்ச நாள் தங்கியிருக்கலான்னு இருக்குன்னு கூட கேட்பார். சீமான் கேட்பார். அது மாதிரி ஆள் தான் அவர். எனக்கு வந்து காசு பணம்லாம் வேணாம், ஒரு 10 இந்த AK 47 அது என்னடா தம்பி, AK 47 அந்த மாதிரி ரக துப்பாக்கி ஒரு 4 கொடுங்க, நான் போய் நிற்கிறேன், என்ன மீறி எவன் கட்டுறான்னு பார்க்குறேன் அப்படின்வாரு. அது சிரிக்கிறதா அப்படின்றது வேற. அது நெருக்கடி யாருக்கு? முதலமைச்சருக்கு நெருக்கடியாக போகும். ஆனால் அந்த முதலமைச்சர் நெருக்கடியை தாண்டி அது சர்வதேச செய்தி. அது வந்து இந்தியாவில் இருக்கிறவங்க மற்றவங்கலாம் என்னப்பா இது தமிழ்நாட்டில் வேற எல்லாம் ஒத்துமையாகிறானுங்க பொழுது, கர்நாடகாவில் ஒத்துமையாகிறாங்கன்றது ஒத்துக்கிறீங்க, தமிழ்நாட்டில் ஏன் நீங்கள் வந்து ஒத்துமையாக இருக்கிறது நீங்கள் முயற்சி எடுக்க மாட்டீங்க? இப்போ டிகே சிவகுமார் வண்டி என்ன எல்லா எதிர்கட்சியும் தானே கூப்பிட்றாரு. வீரபொம்மையிலேயே கூப்பிடணும், அப்புறமா பசுவராஜ் பொம்மையை கூப்பிடணும், அதுக்கப்புறமா டிகே சிவகுமார் அதுக்கு முன்னாடி இருந்தவர் எல்லாரையும் கூப்பிடணும்னு ஏன் அவருக்கு தோணுது? ஏன்னா இஸ் அ பாலிட்டிஷியன், இஸ் டூயிங் ப்ராப்பர் அரசியலாக்க விரும்பவில்லை. ஏங்க இப்போ அரசியலுக்கு ஆக்க விரும்பாமல் அப்போ என்ன பண்ண இப்போ இப்போ உத்தேசம்? ஒலிம்பிக் ஓடுறதா உத்தேசமா? அரசியல்வாதி அரசியல் பண்ண மாட்டோம், அரசியல் ஆக்கலன்னா என்ன? அரசியல்ன்றது என்ன? சும்மா குறை சொல்றது இல்லை, நிறைய மக்களுக்கு நிறைய விஷயம் செய்யறதும் அரசியல். அதுக்கு பேரும் அரசியல். ஏதோ அரசியல்னாவே கெட்ட வார்த்தை மாதிரி ஆக்காதீங்க. நீங்க சொன்னதுக்கு அதுதான் பொருள். இன்னைக்கு இன்டர்பிரிட்டேஷன் எல்லா சைட்லேயும் தானே இன்டர்பிரிட்டேஷனு. அதனால் இறங்கி ஆடணும். இல்லைன்னா ஒன்று பண்ணணும், முதல்வர் வர்றதுக்கு முன்னாடி அவர் படத்தை அவருக்கே ஓட்டி காட்டணும். படத்தில் எப்படி பீஸ்ட் பாருங்கண்ணா எப்படி பண்ணிருக்கீங்க, லியோ பாருங்கண்ணா, லியோ அப்படி அந்த வைப்லேயே அப்படியே கூட்டின்னு வர்றோம் முதலமைச்சரை. இந்த குறுக்கில் புஷி ஆனந்து, செங்கோட்டையன், ஆதவே அண்ணன் வந்து லியோ மோடில் இருக்கிறாரு. அப்படியே பேசுகிறோம், அப்படியே கட் பண்ணி அப்படியே டிகே சிவகுமார் பார்த்தோன்னா டர் ஆகணும். அந்த மாதிரி இருக்கணும் சபை. ரெகுலராக இதே மாதிரி பேசுறதுக்கு இது திமுக அதிமுகவே இருந்துக்கலாம், என்ன மாற்றம்? இதில் உண்மையிலே ரொம்ப கஷ்டமான ஒரு சங்கடமான வேலை யாருன்னா ஐயா ஜெயஸ்ரீ பிரபாகர். பாவம், அவர் மூஞ்சில் கருணையே இல்லை. அதாவது அவர் எப்பயும் கொஞ்சம் சிரிச்ச முகமாக இருப்பார், எல்லாம் சிரிக்கிறாங்க இந்த சைடு, இவர் அப்படியே சோகமாக பார்க்குறாரு. நீங்கள் பேசுவீங்க சிரிப்பீங்க, இப்போ அவங்க பேசுவாங்களே நான் என்ன பண்ணுறது? அப்போ நீங்கள் பஞ்ச டயலாக் பேசும்போது அவை குறிப்புலேருந்து நீக்கிறது கிடையாது. அதனால் இவர் என்ன பண்ணுறாரு, இப்போ ரகுபதி விஜய் சார் என்னெல்லாம் பேசினாரோ அதுலேயே எடுத்து பேசுகிறாரு. பேசிட்டு டெக்னிக்கலாக சொல்கிறாரு, பேரவைத் தலைவரே இதெல்லாம் முதலமைச்சர் பேசினப்போ பேரவையில் அவையில் இருந்துச்சு, அவர் பேசினது தான் நான் எடுத்து பேசுகிறேன், அதே வார்த்தையை பயன்படுத்தி இதை நீங்கள் நீக்கக்கூடாதுன்னு இவர் உஷாராயிட்டாரு, நான் நீக்குவேன். அதாவது இன்ஸ்டன்ட்டாக, அதாவது ஜெயஸ்ரீ பிரபாகர் இன்ஸ்டன்ட்டாக ரியாக்ட் பண்ணுறாரு. தெரியுதுங்களா? ஒரு சீசன்டு அரசியல், அதாவது அரசியல்வாதிக்கு அனுபவம் எவ்வளோ முக்கியன்றது இவர் சபாநாயகரே தப்பிச்சுது. இப்போ இதே இவருக்கு பின்னாடி முதலமைச்சருக்கு பின்னாடி ஒரு எம்எல்ஏ சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. அவரை கூப்பிட்டு உட்கார வச்சிருந்தீங்கன்னா எப்படி இருக்கும் பாருங்க, சிரிச்சுக்கிட்டே இருப்பாரு. என்னப்பா பேரவைத் தலைவர் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க, ஒரே சிரிப்பலையாக போயிடும். அவையில் வந்து சிரிப்பலை இருக்கக்கூடாதுன்னு இல்லை, சிந்தனை இருக்கணும், சிரிப்பலை இருக்கணும், ஒரு சிறப்பான ஒரு பேச்சு இருக்கணும், ஒரு சிறப்பான திட்டங்கள் வரணும். அது ஒரு கலை. அது
சட்டசபையை வந்து அழகாக எடுத்துகிட்டு போகிறதுன்றது. சபாநாயகர் அவர்கள் வந்து ஆனா அவர் சக்திக்கு மீறி பாவம் கஷ்டப்படுறாரு. விஜய் இமேஜ காப்பாத்துறது அவருக்கு பெரிய பொறுப்பா இருக்கு. அதுதான் சட்டமன்றத்தை நடத்துறதுன்றது முக்கியம் இல்ல. விஜய் இமேஜ் அமைச்சரை கேளுப்பா அப்படின்ற ரேஞ்சில் முதல்வர் நோ எல்லாம் அங்க குறியீங்க, இங்க போங்க அங்க போங்க, அது அப்படியே அப்படியே பார்த்துட்டே இருக்கிறாரு அமைச்சர் வரிசையில. யாருன்னா அப்படின்னப்போதான் மாண்புமிகு அந்த அமைச்சர், மாண்புமிகு இந்த அமைச்சர், அவங்க அண்ணன் நான் தண்ணி குடிக்க ஏஞ்சின அப்படின்ற மாதிரி ஆயிடும் போல மாதிரி பாவம். ஆனா அவரு பாவம். இன்னொன்னு நல்ல வேலை, அவருக்கு வந்து அமைச்சரா இருந்தா கூட தாவேக அரசுக்கு இப்படி ஒரு பாதுகாப்பு கேடயம் கிடைச்சிருக்காது. அவை நடத்துறது ரொம்ப கடினம். இன்னொன்னு கேட்டாரு, யாரு உதயநிதி கேட்குறாரு, இந்த மாதிரி ஒருத்தர் போறேன்றீங்க பெங்களூருக்கு சொல்றாரு ஒரு அமைச்சர், அதுக்கப்புறம் 2 அமைச்சர் இல்லைன்றாங்க, போறீங்களா போலீங்களா தெரில, அப்புறம் யார் எடுத்த முடிவு என்ன எது ஒரு கிளாரிட்டி இல்லை, அவரு என்னன்னா உங்களை வர வேணான்றாருனோம்னா, நாமெல்லாம் சேர்ந்து தான் தீர்மானம் போட்டோம், நாமெல்லாம் சேர்ந்து தான் இதில் ஒன்றா இருக்கோம், இது தமிழ்நாடோட பிரச்சனை, இது நம்மளோட பிரச்சனை, நாமெல்லாம் சேர்ந்து தான் பிரதமருக்கு அந்த தீர்மானத்தை அனுப்பிச்சி வச்சோம், நாமெல்லாம் சேர்ந்து தான் இதில் ஒத்துமையாக இருக்கணும். அப்புறம் நான் வந்து முடிவு பண்ண நம்ம பக்கத்து அண்டை மாநிலமாக ஒரு நட்பு பாராட்டி, அதாவது சண்டை போகிற நாடெல்லாம் பேச்சுவார்த்தை மூலிமா, அதாவது எது ஈராக்கு, ஈரானு, ஆப்கானிஸ்தானு, அதுவும் கர்நாடகாவும் ஒன்று, அந்த ரேஞ்சில். அது விளாடிமிர் புட்டின், அதுக்கப்புறமா இன்னொருத்தர் பேர் என்னது நடுவில் பேர் மறந்துட்டேனே, ட்ரம்ப்பு, அந்த ரேஞ்சுக்கு கோர்ட் ஆர்டர் கொடுத்துருக்குது. சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் இம்ப்ளிமெண்ட் பண்ணாவே மேகதாதுக்கு அப்பீல் தேவையில்லை. ஏன் நான் சொல்றேன், ஏன் வந்து மத்திய அரசு பண்ணுதுன்னா, கர்நாடகால பிஜேபிக்கு ஓட்டு இருக்குது, காங்கிரஸ் ஏன் உங்க கூட வரமாட்டேங்குது, முட்டு கொடுக்க மாட்டேங்குது அப்படின்னா காங்கிரஸ்க்கு அங்க ஓட்டு இருக்குது. இதை அம்பலப்படுத்தி கேவலப்படுத்துங்க. இதை 4 அடி அச்சாவே பிரச்சனை. ஆனா நம்ம நோக்கம் என்ன, அரசியல் பண்ணோம். எதுக்கு தென்னிந்தியாவுக்கு சேர்ந்து அரசியல் பண்ணோம். கேரளாவில் பண்ணோம், பெங்களூரில் பண்ணோம், கர்நாடகா ஃபுல்லாக பண்ணணும், ஆந்திராவில் பண்ணணும், தெலுங்கானாவில் பண்ணணும், தமிழ்நாட்டில் பண்ணணும். அப்போ தான் ராகுல் காந்தி பிரதமர் ஆக முடியும். தமிழ்நாடு பிரச்சனைக்கு குரல் கொடுக்காத ராகுல் காந்தி பிரதமர் ஆனான்னா ஆவா கட்டின, என் பிரச்சனையை பேசினா தான் நீ எனக்கு பிரதமர். பிரதமரின் மேக்கிங்காக இருக்கும்போதே இப்படி இருக்கிறீங்க, டகால்டி வேலை காட்டி எஸ்கேப் ஆக பார்க்குறீங்க. தெய்வ குழந்தை, அதிசய பிறவி, ஐயோ கபினி அழுதுது, மழை பெய்யுது. இப்போ நீங்களாம் பிரதமர் ஆனால் என்ன, மோடியை விட மோசமாக இருப்பீங்க பொழுது. மோடியை பார்த்தோன்னா எப்பயுமே உருன்னு இருக்கிறாருங்க, மனுஷன் சிரிக்கிறதே இல்லை, சிரிச்சாலும் ஏதோ பேசி கீசி வாங்கலான்னு துஷ்மன் ஹே, ஓட்டு போடுறதில்ல, தண்ணி இல்லை ஹே, அந்த ரேஞ்சில் இருக்கிறாப்புல. அப்போ எல்லாரும் எங்களை ஏன் ஏமாத்துறீங்க, எல்லாரும் ஏன் வஞ்சிக்கிறீங்க? அப்போ நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் ஒண்டி தனியாக பேசின்னு இருக்க வேண்டியதான், தமிழ் தேசியம் தமிழ் தேசியம் தமிழ் தேசியம். நீங்களாம் இதே மாதிரி இந்த அரசியல் பண்ணி அவங்க இவங்க ஏன் தோத்தீங்க, 69 என்ன நினச்சிது, 50 என்ன நடந்தது, 80 என்ன நடந்தது, 2018 தீர்ப்பு என்னாச்சு, இப்படியே பேசிட்டு இருக்கலாம் பழச. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ஃப்ரெஷ்ஷு, நீங்கள் இப்போ தான் வந்துருக்கிறீங்க, 3 மாதம் தான் ஆச்சு, உங்களுக்கு எதுக்கு பழைய கதை, பழைய புராணம் வேஸ்ட்டு, இப்போ நீங்கள் பெஸ்ட்டு, நீங்கள் எதுக்கு பழசு பற்றி பேசுகிறீங்க? புதுசாக அவங்க மேலே தப்பு இருக்குதுங்க, இல்லைன்னா யாரும் சொல்லலை. ஒரு சில நேரத்தில் அமைதி காத்தாங்க, ஒரு சில உரிமைகளை விட்டுருக்கோம், கை விட்டு போயிருக்கு, யாரும் இல்லைல்ல மறுக்கலல்ல, மக்களுக்கே தெரியும். அதெல்லாம் சேர்த்து வச்சு தான் நீங்கள் தொகுதி தொகுதியாக போகாமலே உங்களுக்கு போட்டாங்க 108 ஓட்டு, 108 சட்டமன்ற தொகுதியில் ஓட்டு ஜெயிச்சிருக்கிறீங்க. ஓகே சார், தமிழ்நாடு அரசியல் குறித்து பல விஷயங்களை விரிவாக பேசுனீங்க, ரொம்ப நன்றி.